ஒரு பழைய வீட்டை சுத்தம் பண்ணும்போது அந்த கார்பெட்டுக்கு அடியில கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அதனால அவங்களோட பையன் என்னென்ன இருக்குன்னு பாக்குறான். ஆனா அந்த பையனுக்கு பாட்டியோட ஞாபகங்களை விட அந்த காசு மேலதான் கண்ணு. பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த பாட்டியோட மத்த பொருட்களை எல்லாம் குப்பையில போட சொல்லிடுறான். ஆனா இந்த கிளீனர் அந்த காசை செக் பண்ணும்போது தான் கவனிக்கிறாரு. எல்லா நோட்லயும் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்க பேங்க்குக்கு போறாரு. அங்கதான் ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிய வருது. அந்த பாட்டிக்கு ஞாபக மறதி வியாதி. அவங்க டெய்லி பேங்க்குக்கு கொஞ்சம் காசு எடுப்பாங்களாம். அப்புறம் அதே நம்பருக்கு போன் பண்ணுவாங்களாம். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஒரு சூட் கடைக்கு போறாங்க. அங்க இருக்கிற கடைக்காரர் ஒரு உருக்கமான கதையை சொல்றாரு. அந்த பாட்டி டெய்லி அங்க ஒரு சூட்டையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். இத வேற யாருக்கும் வித்துறாதீங்க, என் பையனுக்கு வாங்குவேன்னு சொல்லுவாங்களாம். டெய்லி காசை சேர்த்து வச்சுட்டு அடுத்த நாள் சூட் வாங்கலாம்னு நினைப்பாங்களாம். ஆனா காலையில எந்திரிச்சதும் அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். பையன் கோபத்துல அந்த பெட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறான். அதுல இருந்து ஒரு பழைய சட்டை வெளியே வருது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அது அவன் தன்னோட சம்பளத்துல அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது. அம்மா தன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு இப்போதான் அந்த பையனுக்கு புரியுது.